ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மேக்கரை கிராமத்தில் விவசாய பகுதிக்கு சென்ற பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் பலவித மதுபானங்களை அடுக்கி வைத்து ஏங்க மேக்கரைக்கு வாங்க, ரம்பீர் பிராந்தி இருக்குது, குடித்துவிட்டு அருவியில குளிச்சு கும்மாளம் போடுங்க என்று இழுவையோடு பேசியுள்ளார். மேக்கரைக்கு வாங்க, வந்தீங்க பாருங்க, ரம்மு, பீரு, பிராந்தி, விஸ்கி, ஒயினு, பெப்சி, தண்ணி வந்து குடிச்சுட்டு இந்த அருவியில கும்மாளம் அடிங்க, மாப்பிள்ள அந்த அருவியை காட்டுங்க. செங்கல்பட்டு நகராட்சியில் 12, 13 மற்றும் 19ஆம் வார்டுக்கு உட்பட்ட மக்கள் பட்டாவை உடனடியாக வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வார்டுகளில் உள்ள மக்களுக்கு பட்டா தயாராக உள்ள நிலையில் தாம்பரத்தில் நடைபெறவுள்ள நலத்திட்டங்கள் வழங்கும் அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் கையால் வழங்குவதற்காக தற்போது இந்த 3 வார்டு மக்களுக்கு பட்டா வழங்காமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து இப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் பட்டாவை உடனே வழங்குமாறும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மலேசியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 4 கோடி மதிப்புடைய உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விமானத்தில் ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக விமான நிலைய சுங்க இலாக்கா அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் மலேசிய நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் விசாவில் சென்றுவிட்டு திரும்பி சென்னை வந்துள்ளார். சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்த போது அவர் சூட்கேஸில் 6 பார்சல்களில் 4 கிலோ எடையுடைய கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதனுடைய சர்வதேச மதிப்பு 4 கோடி ரூபாய் ஆகும். இதனையடுத்து அவரையும் கஞ்சாவை வாங்க வந்தவரையும் கைது செய்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.